தமிழருவி மணியன் சிந்தனை களஞ்சியத்தில் கண்ணதாசனை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது காதல் குறித்து கண்ணதாசன் எழுதிய ஒரு அற்புதமான பாடல் குறித்து நாம் கொஞ்சம் நம்முடைய சிந்தனையை படர விடுவோம். காதல் உயிர்களை ஒருங்கிணைக்கும் உன்னதமான பசை, இரண்டு ஜீவன்களால் மீட்டப்படும் அமரத்துவம் வாய்ந்த இசை. இந்த மூன்றெழுத்து மோகனச் சொல்லில் ஓர் இனம் புரியாத தேவ மயக்கம் தென்படுகிறது. இந்த மயக்கத்தில் மூழ்காத மனிதர்களே இக உலகில் இல்லை. சாதாரண மனிதர்களை விடவும் கவிஞர்களைத்தான் இந்த காதல் அதிகமாக கவர்ந்து இழுக்கிறது. கவிஞனுக்கு காதல்தான் சிறகு. இந்த சிறகுகள் இல்லாமல் கற்பனை வானத்தில் அவனால் சஞ்சரிக்க இயலாது. காதலை தொடாமலே சில கவிஞர்கள் பாடினார்கள். பாவம், கால ஓட்டத்தில் அவர்கள் காணாமல் போனார்கள். அறம்பாட வந்த வள்ளுவனுக்கும் காமத்துப்பால் பாட வேண்டிய கட்டாயம் நேர்ந்தது. இதில் தீண்டாமையை அவன் கடைப்பிடித்திருந்தால் இந்நேரம் அவனுடைய வள்ளுவமும் ஏலாதி, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம் போல் வாழ்விழந்திருக்கும். காதல் இல்லாத எந்த நாட்டையும் விட நரகம் மேலானது. காதல் ஒன்றுதான் மனித வாழ்வை அர்த்தமுள்ளதாக்குகிறது. எந்த மாந்தரும் காதலிக்காமல் கண்மூடுவதில்லை. காதலினால் மானிடர்க்கு கலவி உண்டாம், கலவியிலே மானுடர்க்கு கவலை தீரும். காதலினால் மானுடர்க்கு கவிதை உண்டாம், கானமுண்டாம், சிற்பமுதற் கலைகள் உண்டாம். ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே, அஃதன்றோ இவ்வுலகத் தலைமை இன்பம். காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும், கவலை போம், அதனாலே மரணம் பொய்யாம் என்கிறான் மகாகவி பாரதி. மதம், இனம், மொழி, தேசம் போன்ற எல்லா எல்லைகளையும் கடந்து உலக மக்கள் அனைவரையும் கவிஞன் பாரதி காதலிக்க அழைக்கிறான். கவிதையும் கானமும் சிற்பமுதற் கலைகளும் காதலர்க்கு மட்டுமே கைவரப்பெற்றவை என்று உரத்த குரலில் அவன் உணர்த்த முற்படுகிறான். காதல் சுகத்தையும் சோகத்தையும் சேர்த்து தரும் ஓர் அதிசயமான ரசவாதம். இன்னொரு ஜீவனால் நினைக்கப்படுகிறோம் என்ற பெருமிதத்தில் எழும் சுகமும், அந்த ஜீவனை அடைய முடியாத வேதனையில் விளையும் சோகமும் காதலின் இரண்டு பக்கங்கள். இரண்டு இதயங்களும் அன்பிலே தோய்ந்து, அன்பிலே நனைந்து, அன்பிலே தவழ்ந்து, அன்பிலே வாழ்ந்து, அன்பிலேயே ஐக்கியமாவதுதான் காதலின் இலக்கணம். என் கல்லூரி பருவத்தில் நானும் காதல் வயப்பட்டிருக்கிறேன். என் காதலி தெய்வத்தின் சிருஷ்டியில் அவள் ஒரு தேவதையின் வார்ப்பு. அவள் பூக்களில் அனிச்சம், புள்ளினங்களில் அசுனம். அவளுக்கு மலர்களை விடவும் மென்மையான மேனி, பளிங்கை விடவும் பரிசுத்தமான உள்ளம். ஒரு யாகசாலையின் புனிதமும் ஒரு பர்ணசாலையின் எளிமையும் அவள் வடிவத்தில் என்றும் வாழ்ந்திருக்கும். என் வாழ்க்கை வீணையின் வசந்த ராகங்கள் அவளும் நானும் சந்தித்துக் கொண்ட சுகமான நேரங்களே. சொர்க்கம் எப்படி இருக்கும் என்பதை இறந்தபின் நான் அறிய வேண்டியதில்லை. அவளுடன் நான் இருந்த ஒவ்வொரு தேவ நொடியிலும் அந்த சொர்க்கம் என்னை தேடி வந்திருக்கிறது. காலகதியில் கோடை என்றும் வசந்தம் என்றும் பருவங்கள் மாறின. மாறி மாறி வந்த பருவங்களில் எங்கள் காதல் மட்டும் மாறாமலே வளர்ந்தது. முதல் பார்வையிலேயே என்னை முழுமையாக கவர்ந்து கொண்ட அந்த களங்கமற்ற கண்கள், நிர்மலமான ஆகாயத்தைப் போல் பளிச்சென்று நெஞ்சிலே வந்து பதிந்து கொண்ட அந்த பவித்திரமான முகம், இதழ்கோடியில் எப்போதும் இனிமை சேர்க்கும் ஒரு தேவ கன்னிகையிடம் தேடிப் பெற்ற தெய்வீக புன்னகை, விட்டு விட்டு அளவாக ஒலிக்கும் வீணையின் நாதம் போல் செவிகளுக்குள் நுழையும் போது
சிந்தையில் சுகம் வளர்க்கும் அந்த சங்கீதக் குரல் இப்போது நினைத்தாலும் இதயம் சிலிர்க்கிறது. அவள் என்னை நேசிப்பது தெரிந்த பின்பே வாழ்க்கையை நான் நேசிக்கத் தொடங்கினேன். அதுவரை சுமையாக கனத்த வாழ்க்கை அன்றுதான் சுகமாகத் தெரிந்தது. தெய்வம் இடையனை காளிதாசனாக்கியது. அவள் இந்த இளைஞனை கவிஞனாக்கினாள். மலருக்கு வாசம் போல் என் மனதுக்கு அவள் நேசம் மகுடம் சூட்டியது. நான் அன்றாடம் கனவுகளின் கைக்குழந்தையானேன். என் கற்பனைக்கு எங்கிருந்தோ சிறகு முளைத்தது. அவளை பற்றிய ஒவ்வொரு நினைவிலும் தேன் துளிர்த்தது. எப்போதாவது அவளை சந்திப்பதும் எப்போதுமே அவளை சிந்திப்பதும் என் வாழ்க்கை தாகத்தை வளர்த்தன. ஒரு நாள் அந்த பாரிஜாத மலர் என் பார்வையிலிருந்து மறைந்து விட்டது. பார்வை பட முடியாத இடத்திற்கு அந்த குயில் பறந்து விட்டாலும் என் நினைவுகளிலும் கனவுகளிலும் அதன் நினைவுதான் நீக்கமற நிறைந்திருக்கிறது. என் ஒவ்வொரு நாளும் அவள் நினைவுகளோடு விடுகிறது. என் ஒவ்வொரு இரவும் அவள் கனவுகளோடு முடிகிறது. காதலில் தோற்றவனுக்கு கல்லறை நாள் வரை கழிவிறக்கமே துணையாகிறது என்று 50 ஆண்டுகளுக்கு முன்பு என் முதல் படைப்பாகிய அடிமனத்தின் சுவடுகள் என்ற நூலில் ஒரு காதல் வேள்வி என்ற தலைப்பில் எழுதினேன். உணர்ச்சி பெருக்கில் உருவெடுத்த நீளமான கட்டுரையின் ஒரு பகுதியே இங்கே நான் இதுவரை உங்களிடம் பதிவு செய்தது. காலம் எந்நாளும் முறையானதல்ல, காதல் எந்நாளும் தவறானதல்ல. நாளை இந்நேரம் நீ மாறக்கூடும், நடந்த நினைவோடு நான் வாழக்கூடும் என்று நெஞ்சிருக்கும் வரை படத்தில் கண்ணதாசன் எழுதிய பாட்டை கேட்டபோதெல்லாம் எனக்காகவே அவர் எழுதி வைத்தது போன்று அப்போது எனக்கு தோன்றியது உண்டு. அதுதான் கவிஞரின் தனித்துவம். அதனால்தான் அவருடைய பாடல்கள் எய்தியது அமரத்துவம். தன்னுடைய முதற்காதல் பற்றி கவிஞர் பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறார். முதற்காதலின் இனிய நினைவுகள் கண்ணாடி பாத்திரத்தில் போடப்பட்ட முத்திரையைப் போல் எந்த திரவத்தை நிரப்பினாலும் அந்த வண்ணத்தில் வெளியே தெரிகின்றன. அதே என் காதல், அவளே என் காதலி. உள்ளம் உடம்புக்கு தாவிய போது அவள் எங்கோ போய்விட்டாள். காமத்தின் ராட்சச வடிவம் மனிதனை ஆக்கிரமித்துக் கொண்டது. ஆயினும் முதற்காதலின் பசுமையான நினைவு விழித்துக் கொண்டே இருக்கிறது. நீரினுள் மூழ்கிக் கிடந்து அடிக்கடி வெளியே தலைகாட்டும் நீர்ப்பறவையைப் போல் அந்த நினைவு தலைகாட்டிக் கொண்டே இருக்கிறது. அதே காதல், அது ஒன்றே காதல் என்கிறார் கவிஞர். அந்த முதற்காதலில் இருந்து நம் கவிஞர் இறுதி வரை விடுபடவில்லை. காதல் தர்மம் பிரிவிலேயே நிலைக்க வேண்டும் என்பது அதன் கட்டளை. இந்த நீண்ட இடைவெளியில் பல புஷ்பங்களின் மனத்தை நான் ரசித்திருக்கிறேன். பல பறவைகளின் பாடல்களை கேட்டிருக்கிறேன். நான் மீட்டிய ஒவ்வொரு வீணையும் எல்லா ராகங்களையும் இசைத்திருக்கின்றன. மதுவின் சுழற்சியில் கண்கள் மயங்க ஓர் இளம் மார்பின் மேல் சாய்ந்து தூங்குவது பல 100 தடவை வாய்த்திருக்கிறது. ஆனால் எதிலும் காதல் இல்லை. இரத்த துடிப்பின் சிறிது நேரச் சபலமே அது. மனைவி என்பதும் வெறும் கடனுக்கேற்ற வடிவமே. கடமை, உரிமை இவற்றை நான் அனுபவித்திருக்கிறேன். சொர்க்கத்தை காணலாகவும் நரகத்தை தண்ணீராகவும் கண்டிருக்கிறேன். எங்கேயும் காதலை காணவில்லை. மௌன தேவதையின் மயக்கம் நிறைந்த பரிபாஷையை யாரிடமும் நான் கேட்கவில்லை. அதோ அந்த கரையிலே நிற்கும் பாவாடையும் தாவணியுமே என்னை சுற்றி வலம் வருகின்றன. இளமை நினைவுகள் அழியாத கல்வெட்டுகள் என்பது நம் கவிஞரின் வாக்குமூலம். காதலுக்காக ஆங்கில கவிஞன் கீட்ஸ் கரைந்து உருகியதைப் போல் தன்னுடைய முதற்காதலியை நினைந்து நினைந்து கலங்கித் தவித்தவர்தான் கண்ணதாசன்.
கீட்ஸ் 25 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து கண்மூடியவன். அவனுடைய இலக்கிய வாழ்வு வெறும் 5 ஆண்டுகள் மட்டுமே. அவன் வடித்த தன்னுணர்ச்சி பாடல்கள் அனைத்தும் சாகாவரம் பெற்றவை. காசநோயால் பீடிக்கப்பட்டு அளவற்ற வலியையும் வேதனையையும் மரணப்பொழுதில் அனுபவித்து முட்டு அரும்பாக மலர்வதற்கு முன்பே இந்த பூமியை விட்டு பிரிந்தவன் கீட்ஸ். இளமையில் அவன் இறப்பை தழுவினாலும் அவன் படைத்த ஓட் டு எ நைட்டிங்கேல், ஓடான கிரீஷியன் ஏர்ன், ஸ்லீப் அண்ட் பொயட்ரி போன்ற தன்னுணர்ச்சி பாடல்கள் ஆங்கில இலக்கிய உலகில் காலங்களை கடந்து வாழும். 18 வயது நிரம்பிய ஃபேனி பிரானுக்கு 100 கணக்கில் கீட்ஸ் எழுதிய காதல் கடிதங்கள் அவனுடைய ஆழமான காதலுக்கு அழியாத சாட்சியங்களாய் திகழ்கின்றன. நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவின்றே, சாரல் கருங்கோல் குறுங்கி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனொடு நட்பே என்று குறுந்தொகையில் ஓர் அழகான பாடல் உண்டு. மலைச்சாரலின் பக்கத்தில் உள்ள கரிய கொம்புகளை உடைய குறிஞ்சியில் மலர்ந்திருக்கும் பூக்களின் தேனை கவர்ந்து கொண்டு வந்து பெரிய தேனடையை கட்டும் வண்டுகள் நிரம்பிய நாட்டை கொண்ட தலைவனோடு எனக்கு உள்ள அன்பு சார்ந்த நட்பு அகன்ற நிலத்தை விட பெரியது, விரிந்த வானத்தை விட உயர்ந்தது, அளப்பரிய கடலை விட ஆழமானது என்கிறாள் சங்ககால தலைவி. கீட்ஸ் தன்னுடைய அன்பு காதலி ஃபேனி பிரானிடம் பூண்டிருந்த நட்பு சங்ககால தலைவி சொன்னது போல் நிலத்தை விட பெரியது, வானத்தை விட உயர்ந்தது, கடலை விட ஆழமானது. அதற்கு அவன் எழுதிய ஒரு கடிதமே சரியான சாட்சி. என்னுடைய காதல் என்னை ஒரு சுயநலக்காரனாக மாற்றிவிட்டது. நீ இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது. உன்னை மீண்டும் பார்க்கும் விருப்பத்தை தவிர மற்ற அனைத்தையும் என் மனம் மறந்துவிட்டது. உன்னை கடந்து எதையும் காண முடியாதபடி என் வாழ்க்கை தேங்கிவிட்டது. என்னை முற்றாக நீ கவர்ந்து கொண்டாய். இந்த கணம் உன்னுள் நான் கரைந்து கொண்டிருக்கிறேன். விரைவில் உன்னை மீண்டும் பார்க்க முடியாத நிலையில், பார்க்கக்கூடும் என்ற நம்பிக்கையை இழந்துவிட்ட நிலையில் என் வாழ்நாட்கள் கடும் துயரம் மிக்கதாய் மாறிவிட்டன. மதங்களுக்காக மனிதர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்வதை கேள்விப்பட்டு நான் திகைத்திருக்கிறேன். அந்த செய்தி என்னை நடுங்கச் செய்திருக்கிறது. இனி அது குறித்து நான் நடுங்கப் போவதில்லை. என்னுடைய மதத்திற்காக என் உயிரை நான் தியாகம் செய்யப் போகிறேன். காதலே என் மதம். அதற்காக நான் மரிப்பேன். உனக்காக நான் மரிப்பேன் என்று கடிதம் எழுதியவன் கீட்ஸ். லவ் இஸ் மை ரிலிஜன். I could die for that. I could die for you என்றும், I can die with you, but I cannot live without you என்றும் கீட்ஸ் ஃபேனி பிரானுக்கு எழுதியதுதான் காதலர்க்கான கடைசி வேதம். சீர்கெட்ட உடல்நிலை சிறிது மேம்படுவதற்காக மருத்துவர்கள் பரிந்துரையை ஏற்று லண்டனிலிருந்து ரோமுக்கு சென்ற கீட்ஸ் தன் காதலியை மீண்டும் காணாமலே 5 மாதங்களில் கண்மூடியதும், அவனுடைய நினைவுகளை துறக்க முடியாமல் 12 ஆண்டுகள் ஃபேனி பிரான் கண்ணீரில் கரைந்ததும் தனி கதை. கீட்ஸை போல் கண்ணதாசனுக்கும் காதலே மதம். கண்ணதாசன் எழுதிய 5000த்திற்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களில் முக்கார் பகுதி காதல் பாடல்களே. காதல் பாடல்களை எழுதும்போது நானே காதலனாகி விடுகிறேன் என்றவர் நம் கவிஞர். தொழுவது சுகமா? வண்ணத் தோகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா? உண்ணும் விருந்துதான் சுகமா? இல்லை, பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தனியே சாய்ந்து அழுவது சுகம் என்பேன் யான், அறிந்தவர் அறிவாராக என்று கவிதையில் காதலை கண்ணீரால் கௌரவித்தவர் கண்ணதாசன். காலங்கள் பிரித்த போதும், கடவுளே தடுத்த போதும், கோலங்கள் நரைத்த போதும், குலமெலாம் வெறுத்த போதும், பாலங்கள் மீண்டும் சேர்ந்தால் பார்வையை கண்ணீர் மூடும்,
ஞாலங்கள் அதற்கும் கீழே நான் கண்ட காதல் உண்மை என்று தன் முதற்காதல் நினைவில் மூழ்கியவர்தான் கண்ணதாசன். புரட்சியாளர்களை கூட இந்த காதல் வீழ்த்தாமல் விட்டதில்லை. சிலி நாட்டின் புரட்சி கவிஞனாக பின்னாளில் எரிமலை வார்த்தைகளை பயன்படுத்திய பாப்லோ நெரூடாவும் தன்னுடைய 20வது வயதில் முதலாக இதயத்தை வருடும் மென்மையான காதற் கவிதைகளை வடித்தவன்தான். நெருடாவின் 20 லவ் போயம்ஸ் அண்ட் எ சாங் ஆஃப் டெஸ்பயர் என்னும் அழகிய காதல் படைப்பே உலகம் அவனை வியப்புடன் திரும்பி பார்க்கச் செய்தது. காதலை தொடாத கவிஞர்கள் இல்லை, காதலில் மயங்காத மனிதர்கள் இல்லை. காதலின் தன்மையை நம் கவிஞர் நாடோடிப்பட பாடலில் மிக அழகாக அறிமுகம் செய்கிறார். உலகமெங்கும் ஒரே மொழி, உள்ளம் பேசும் காதல் மொழி, ஓசையின்றி பேசும் மொழி, உருவமில்லா தேவன் மொழி என்று அறிமுகம் செய்யும் கவிஞர், கடலும் வானும் பிரித்து வைத்தாலும் காதல் வேகம் காற்றிலும் இல்லை என்று அதனுடைய ஆற்றலை விளக்குகிறார். கோடி மனிதர் பேசிய பின்னும் குறைவில்லாமல் வளர்வது காதல். நாடு விட்டு நாடு சென்றாலும் தேடிச் சென்று சேர்வது காதல் என்று பாடும் கவிஞரை விட இவ்வளவு அழகாகவும் எளிமையாகவும் காதலை பற்றி வேறு யாரால் விவரிக்க முடியும்? ஆயிரக்கணக்கில் காதற்பாடல்களை கண்ணதாசன் திரைப்பட காதலர்களுக்காக தீட்டியிருக்கிறார். அவருடைய பெரும்பாலான காதற்பாடல்கள் உடற்கலவியை விட உள்ளக்கலவியையே அற்புதமாக வெளிப்படுத்துகின்றன. ஆன்மநேய கலப்பே உண்மையான காதலின் அழுத்தமான அடித்தளம். ஒரு பெண்ணுக்காக ஓர் ஆணும், ஓர் ஆணுக்காக ஒரு பெண்ணும் கசிந்துருகி கரைந்து போவதில்தான் காதல் முழுமை பெறுகிறது. இன்று ஒரு பெண்ணின் அழகான உடம்பை பதம் பார்க்கவே ஓர் ஆணும், ஓர் ஆணின் வளமான இளமையை சுவை பார்க்கவே ஒரு பெண்ணும் இங்கே காதலாகி கசிந்து உருகுகின்றனர். காதலுக்கு உடம்பு தேவையில்லை என்பதல்ல, அது மட்டுமே காதலாகி விடாது என்பதுதான் உண்மை. சங்ககாலத்தில் காமம் தூய்மையான காதலை குறித்திருக்கலாம். ஆனால் இன்று காமம் என்பது சரீரம் சம்பந்தப்பட்ட சதைமயக்கம் என்று சரிந்துவிட்டது. காமத்திற்கு உடம்பில் உள்ள மேடு பள்ளம்தான் குறி. அதற்கு மேல் இதற்கு எதுவுமே தேவையில்லை. காதல் அப்படி அன்று. ஸ்தூலமாயிருக்கும் உடம்பின் சதை எலும்புகளை ஊடுருவி சூட்சுமமான உள்ளத்தின் உணர்வுகளையே அது எப்போதும் அலங்கரிக்கும். காமம் உடம்பிலே தொடங்கி உடம்பிலேயே முடிந்து விடுகிறது. காதல் உள்ளத்தில் நுழைந்து உதிரத்தின் அணுக்களில் கலந்து விடுகிறது. காதலர் கரங்கள் உடலை ஸ்பரிசித்தாலும் கண்கள் ஆன்மநேயத்தில் மட்டுமே ஆழ்ந்திருக்கும். என் வாழ்கால சமூகத்தை நான் விழிதிறந்து பார்க்கிறேன். பார்க்கும் இடமனைத்தும் பெரும்பாலும் உடற்பசியில் உருக்குலையும் காமுகர்கள். எங்கோ அரிதாய் அபூர்வமாய் குறிஞ்சிப் பூவாய் சில காதலர்கள். அந்த நல்ல காதலர்களுக்காக நான் கவிஞரின் ஆகச்சிறந்த காதல் பாடல் ஒன்றை பரிந்துரைக்கிறேன். பாடல் முழுவதையும் முதலில் பார்ப்போம். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. என் மேனியில் உன்னை பிள்ளையைப் போலே நான் வாரி அணைப்பேன் ஆசையினாலே. நீ தருவாயோ நான் தருவேனோ, யார் தந்த போதும் நீயும் நானும் வேறல்ல. ஒரு தெய்வம் இல்லாமல் கோவிலும் இல்லை, ஒரு கோவில் இல்லாமல் தீபமும் இல்லை. நீ எந்தன் கோவில், நான் அங்கு தீபம். தெய்வத்தின் முன்னே
நீயும் நானும் வேறல்ல. இதைவிட உன்னதமான ஆன்மநேய காதலை யாரும் வார்த்தைகளில் வெளிப்படுத்திவிட முடியாது. இந்த பாடலில் எந்த இடத்திலும் இழிந்த காமம் முகம் காட்டவில்லை. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன்றன்னோடு உற்றோமேயாவோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்கிறது ஆண்டாளின் திருப்பாவை. எங்கொங்கை நின் அன்பர் அல்லர் தோள் சேரற்க, எங்கை உமக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க என்கிறது மாணிக்க வாசகரின் திருவெம்பாவை. திருப்பாவையும் திருவெம்பாவையும் விளக்க முயலும் காதலின் தெய்வீகத்தை எளிய மொழியில் பாமரனும் புரிந்து கொள்கிறார் போல் நம் கவிஞர் எப்படி சொல்கிறார் என்பதை காண வேண்டும். உன்னை காணாத கண்ணும் கண் அல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நான் அல்ல. காதலனிடம் தன் காதலை எந்த வெளிப்பூச்சும் இல்லாமல் எவ்வளவு எளிமையாக, அழகாக, இயல்பாக, ஒழுங்கமைதியுடன் காதலி வெளிப்படுத்துகிறாள். உலக இலக்கியங்களில் காதலை பேசும் உன்னதமான பாடல்களுள் ஒன்றாக இதை நான் பார்க்கிறேன். இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. Each has what the other has not. Each completes the other and completed by the other என்றார் காந்தியின் சிந்தனையை புரட்டி போட்ட ரஸ்கின். ஆணிடம் இருப்பது பெண்ணிடம் இல்லை, பெண்ணிடம் இருப்பது ஆணிடம் இல்லை. ஒரு பெண்ணோடு ஆண் சேரும்போதுதான் அவன் முழுமையடைகிறான். ஓர் ஆணோடு பெண் இணையும் போதுதான் அவள் பூரணத்துவம் பெறுகிறாள். பெண்ணோடு சேரும் வரை ஆண் பாதியாகவே வாழ்கிறான். ஆணோடு பெண் கலக்கும் வரை அவளும் பாதியாகத்தான் வாழ்கிறாள். ஒருவரோடொருவர் இணையும் போதுதான் இருவருமே முழுமை பெறுகிறார்கள். இந்த இருவரில் ஒருவர் பிரிந்தாலும் அவர்கள் வாழ்வது வாழ்க்கை இல்லை. பிரிந்தவர்கள் நெஞ்சில் வேதனையைத் தவிர வேறு இல்லை. உண்மையான காதலில் வலியும் வேதனையும் ஒருவருக்கு மட்டும் வாய்ப்பதில்லை. காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் காதல் மட்டும் மாறவே மாறாது. எல்லாமே மாறக்கூடியவை என்றார் காரல் மார்க்ஸ். ஒவ்வொரு நொடியும் மாற்றம் நிகழ்வதை தவிர்க்க முடியாது என்கிறது புத்தரின் சணிகவாதம். ஆனால் புத்தரையும் மார்க்ஸையும் பொய்யாக்கி விடுகிறது காதல். உண்மை காதல் ஒருபோதும் மாறாது. அது எப்போதும் இளமை ததும்ப இதயத்தில் ஊற்றெடுக்கும். நான் வேறு, நீ வேறு என்றால் அங்கே காதல் இல்லை. நானும் நீயும் ஒன்றன்றி வேறில்லை என்று எண்ணுமிடத்தில் மட்டுமே காதல் மாற்றமின்றி நிலை கொண்டிருக்கும். என் மேனியில் உன்னை பிள்ளையைப் போலே நான் வாரி அணைப்பேன் ஆசையினாலே. நீ தருவாயோ நான் தருவேனோ, யார் தந்தபோதும் நீயும் நானும் வேறல்ல. கவிஞரின் இந்த பாடலில் காமம் எங்காவது வெளிப்படுகிறதா? கொஞ்சம் யோசியுங்கள். ஒரு தாய் சேயை தழுவி அணைப்பது போல் உன்னை ஆசையோடு அணைத்துக் கொள்வேன் என்கிறாள் காதலி. உடல் சார்ந்த தழுவலிலும் ஆன்மநேய கலப்பையே அவளுடைய உள்ளம் தரிசிக்கிறது. வாழ்க்கை என்னும் நதியின் இரு கரைகள்தான் தருவதும் பெறுவதும். எதையும் பெறாமல் ஒருவன் தந்து கொண்டே இருக்கலாம், அது பொதுநலம். எதையும் தராமல் ஒருவன் பெற்றுக்கொண்டே இருக்கலாம், அது சுயநலம். ஆனால் காதல் ஒரு வழிப்பாதை அன்று. அங்கே தருவதும் பெறுவதும் இரண்டு பக்கமும் இடையறாமல் தொடர வேண்டும். காதலில் தருவது யார், பெறுவது யார் என்ற கேள்விக்கே இடமில்லை. அதனால்தான் யார் தந்த போதும் நீயும் நானும் வேறல்ல என்கிறாள் காதலி.
ஒரு தெய்வம் இல்லாமல் கோவிலும் இல்லை, ஒரு கோவில் இல்லாமல் தீபமும் இல்லை. நீ என்றன் கோவில், நான் அங்கு தீபம். தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல என்று கவிஞர் கடைசி சரணத்தை முடிக்கிறார். காமம் மனிதனை விலங்காக மாற்றும், காதல் மனிதரை தெய்வ நிலைக்கு ஏற்றும். காதலின் புனிதம் கெடாமல் நம் கவிஞர் வார்த்தைகளை கையாள்கிறார். காதலர்கள் அனைவருமே கடவுள் நிலையை அடைந்தவர்கள்தான். அன்பே கடவுளான போது அன்பிற் சிறந்த காதலர்களும் கடவுள்களே. அவர்கள் வாழும் வீடுகள் எல்லாம் கோயில்களே. அந்த கோயிலில் தீபமும் அவர்களே, தெய்வமும் அவர்களே. வீணையில் விதம் விதமாக ராகங்களை நாம் வாசிக்கலாம். ஆனால் நெஞ்சில் வைத்து நேசிக்கும் காதல் ராகம் மட்டும் கடைசி மூச்சு வரை சுருதியும் லயமும் தாளமும் பாவமும் சிறிதும் கலையாமல் சுத்தமாக ஒலிக்க வேண்டும். காதல் என்பது ஒரு மகா யஜ்ஞம். அது முனிவர்களின் தவத்தை விடவும் புனிதமானது. சாதிகளற்ற சமுதாயம் என்றாவது ஒரு நாள் காதலினால் மட்டுமே சாத்தியமாகும். ஆதலால் மானிடரே, காதல் செய்வீர். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. கவிஞரின் இந்த பாடல் காதலர்கள் செவி வழி நுழைந்து இதயங்களில் ஓயாமல் என்றும் ஒலிக்கட்டும். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும்